ஹல்லேலூயா. அவங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. நான் உண்மையிலே பாஸ்டர் சொன்னது போல நான் ஒரு நாளும் நான் நினைக்கல இங்கே வருவேன்னு சொல்லி. ஏற்கனவே நான் வந்திருக்கேன். ஆனாலும் கூட இந்த நல்ல வேலையிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் பிலிப்பையா அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் ஒரு சபை சார்ந்த யாவருக்கும், அது மாத்திரமில்லை இங்கே என்னை அழைத்த அருமையான அன்பு தாசன் ஜெபா அவர்களுக்கும் அவருடைய மனைவியாருக்கும் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியாவில் அங்கே பிறந்து வளர்ந்த நான் ஒரு நாளும் கூட நான் ஒரு ஊழியக்காரனாக ஆவேன்னு சொல்லி நினச்சதும் கிடையாது, கற்பனை பண்ணி பார்த்ததும் கிடையாது. நான் என் வளர்த்தி அப்படி. ஸோ நான் சொல்கிறது அவங்க சொல்லணும். இல்லை பஸ் இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல, எல்லாம் பாயிண்ட் சொல்லு. ஓகே சரி, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் நார்மலாக பேசிட்டேன். ஓகே, நான் ஒரு நாளும் நினைக்கல இங்கே இந்த ಪಟ್ಟಣಕ್ಕೆ வருவேன் அப்படின்னு சொல்லி. ನಾನು ಒಂದು ದಿವಸನೂ ನೆನೆಸಿ ನೋಡಿಲ್ಲ ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. ஆனால் ஒரு பாஸ்டர் பிலிப்பையா எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா கிளம்பி வாயா அப்படின்னு நான் சொன்னார். ಪಾಸ್ಟರ್ ಪಿಲಿಪಯ್ಯ ಅವರು ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ, ಅಯ್ಯ ಬೇಗನೆ ಬನ್ನಿ ನೀವು ಹೊರಟು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அது உண்மையிலே ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு சத்தமாக தான் நான் கருதுறேன். ನಾನು ಅದನ್ನು ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರು ಕೊಟ್ಟ ಶಬ್ದ ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. அவங்க முன்னுக்கு ஒரு ஊழியக்காரனாக நிற்பதற்கு அருமையான ஐயாவும் ஒரு காரணம் என்பதில் நான் எங்கே போனாலும் நான் சொல்லுவேன். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಸೇವಕನಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಪ್ರೀತಿಯ ಸೇವಕರು ಕೂಡ ಕಾರಣ ಅಂತ ನಾನು ಎಲ್ಲೋದ್ರೂ ಹೇಳ್ತೇನೆ. என்னுடைய சாட்சி சொன்னா ஒரு நாள் போதாது, ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ದಿನ ಸಾಲದು. என்னுடைய மனைவியும் ஒரு மிகப்பெரிய சாட்சி, ನನ್ನ ಧರ್ಮಪತ್ನಿ ಕೂಡ ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿ. 11 ಆಪರೇಷನ್ அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு. 11 ಆಪರೇಷನ್ಗಳು ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಅವರಿಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அவங்க மரித்து போயிருந்தா எவ்வளோ நாளாயிருக்கும். ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ದಿನಗಳಾಗೋಯ್ತಿತ್ತು. அவங்களும் கேன்சர்னு சொல்லி பல முறை டாக்டர்கள் சொல்லி அவங்களுக்கு பல ஆப்ரேஷன் நடத்தினாங்க, பல பாடு அவங்க பட்டாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் ஜெபத்தில் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு. ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಂತ ಹೇಳಿ ತುಂಬ ಕಷ್ಟಗಳು ಮತ್ತು ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಗಳು ಹೇಳಿದ್ರು ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಂತ, ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತುಂಬ ಕಷ್ಟಪಟ್ಟರು. ಆದರೂ ದೇವರವರಿಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, என் சாட்சி ரொம்ப பெருசு சொல்லி என்னால் முடிக்க முடியாது. ஆனாலும் கூட கர்த்தர் நல்லவர். ನಾನು ತುಂಬ ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ತುಂಬ ದೊಡ್ಡದು, ಆದರೂ ನಾನು ತುಂಬ ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ನಾನು ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. ಸಮಯ கிடைக்கும் போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗ ನಾನು ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹಂಚ್ಕೊಳ್ತೇನೆ. ಸೇದಿಲೆ ಅಡಿಯಲ್ಲಿ முடிஞ்சால் நான் சொல்கிறேன். ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ನಾನು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳ್ಕೊತಾ ಹೋಗ್ತೇನೆ. ಕಾರಣಂ ಕಾಲಂ பொன்னாதது, ಯಾಕೆಂದರೆ ಕಾಲವು ಕೆಟ್ಟದ್ದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த 12வது ஆண்டு விழாவிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. ಈ 12ನೇ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ. ஆண்டுடைய கிருபையினாலே இன்றைக்கு நான் மலேசியா தேசத்தில் ஒரு தேவ ஊழியனாக இருக்கிறேன். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಾನು ಮಲೇಷಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸೇವಕನಾಗಿದ್ದೇನೆ. 3 இல்லத்திற்கு நான் பிரசிடென்ட்டாக இருக்கிறேன். ನಾನು 3 ಸಭೆಗೆ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. சபை ஒரு பெரிய ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் நான் பாஸ்டராக இருக்கேன். ஒரு சபை முன்ன நிறைய சபை இருந்துச்சு, இப்போ நான் அங்கே ஸ்தாபனத்தில் வேலை செய்யறதுனால ஒரு இடத்துக்கு என்ன அனுப்பிடுவாங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಸಭೆ ಇದೆ, ಆ ಸಭೆಗೆ ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ದೇನೆ. ಮತ್ತು ಇನ್ನೂ ಅನೇಕ ಸಭೆಗಳಿತ್ತು. ಒಂದು ಸಂಸ್ಥೆಯಲ್ಲಿ ಇದ್ದದರಿಂದ ನನ್ನನ್ನು ಅನೇಕ ಕಡೆಗೆ ಅವರು ಕಳಿಸ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. ஒரு 30 ஆதரவற்ற பிள்ளைகளை நான் வளர்க்குறேன். 30 ಅನಾಥ ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಸಾಕ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒரு முதியோர் இல்லம் தொடங்கி அதில் 12 முதியோர்கள் இருக்கிறாங்க. ವೃದ್ಧಾಶ್ರಮವನ್ನು ಆರಂಭ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ 12 ವಯಸ್ಕರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஒரு விமன் கேர் சென்டருக்கு இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் சில வேளை அவங்க பழகி அவங்க கர்ப்பமாயிட்ட பிறகு அந்த கருவை அழிக்க நினைக்கிறாங்களே, அப்படியேப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்து அந்த கருவை அழிக்காமல் அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ಮಹಿಳಾ ಒಂದು ಆಯೋಗವನ್ನು ಕೂಡ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅಪ್ರಾಪ್ತ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಗರ್ಭವತಿಗಳಾಗಿ ಆ ಒಂದು ಗರ್ಭವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡಬೇಕು ಅಂತ ಯಾರೆಲ್ಲ ಅನ್ಕೋತಾರೋ ಅಂಥ ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಬೆಳೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೂಡ ನಾನು ವಿಮೆನ್ಸ್ ಒಂದು ಸೆಂಟರ್ನ ಓಪನ್ ಮಾಡಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆಗಿನಾல 3 இல்லங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ 3 ರೀತಿಯಾದಂಥ ನಿಲಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಕಾಯ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇನೆ. அந்த 3 இல்லத்துக்கும் சமையல்காரங்க என் மனைவி தான். ಆ 3 ನಿಲಯಗಳಿಗೂ ಅಡಿಗೆಯವರು ನಮ್ಮ ಧರ್ಮಪತ್ನಿಯವರೇ. அவங்கள பாதுகாத்துக்கிறதும் அவங்க தான், ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು ಅವರೇನೆ.
ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் தான் நாங்கள் அங்கே ஊழியம் செய்கிறோம். ಇವೆಲ್ಲವಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ದೇವರ ಮಹಾ ಕೃಪೆಯೇ ಅಲ್ಲಿ ನಾವು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, இந்த சபை ஆண்டு விழாவிலே உங்களோடு இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ಈ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಾನಿರೋದು ಬಹಳ ಸಂತೋಷ. நல்ல அருமையான ஒரு சூழல், ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಇದು. நேரம் நீங்கள் சாப்பிட்டுங்க நல்லா தூங்க நினைப்பீங்க. ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಊಟ ಕೊಟ್ಟರೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿಬಿಡ್ತೀರಾ. எங்கள் ஊர்லலாம் இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க கூப்பிட்டா. ನಮ್ಮೂರಲ್ಲೆಲ್ಲ ಈ ಸಮಯಕ್ಕೆ ಬನ್ನಿ ಅಂದರೆ ಯಾರೂ ಬರೋದಿಲ್ಲ. எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಎಲ್ಲರೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೊಂಟೋಗ್ತಾರೆ. ஆனாலும் நீங்கள் இந்த மதிய வேளையில் வந்திருப்பது மிகவும் சந்தோஷம். ಈ ಮಧ್ಯಾಹ್ನದ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲ ಬಂದಿರೋದು ಬಹಳ ಸಂತೋಷ. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே திருச்சபை குறித்து ஒரு சில காரியங்களை பேச இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ. அதுக்கு முன்பதாக உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு பாடலை பாட இருக்கு. நானும் கொஞ்சம் பாடுவேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಹಾಡಬಲ್ಲೆ. ಅದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇನೆ. இந்த பாடல் கன்னடத்தில் பிறகு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. இது தமிழில் தான் இருக்கு. ಈ ಹಾಡು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಆಮೇಲೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಇದು ತಮಿಳಲ್ಲಿದೆ. ஹல்லேலூயா. நான் ரொம்ப காலமா சபைக்கு வந்து போறேன். 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 வந்து நான் அமர்ந்திடுவேன், வார்த்தைகளை கேட்டிடுவேன், கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன், பின்பு நான் சென்றிடுவேன். வந்து நான் அமர்ந்திடுவேன், வார்த்தைகளை கேட்டிடுவேன், கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன், பின்பு நான் சென்றிடுவேன். பிரயோஜனம் இல்லாம மறுவாரம் வந்துடுவேன். ஒண்ணுமே புரியாம ஆமேன் சொல்லிடுவேன். நான் ரொம்ப காலமா இதை தான் செஞ்சு வரேன். நான் ரொம்ப காலமா இதை தான் வந்து வரேன். தசம பாகத்தையும் காணிக்கையும் போட மாட்டேன். அதை பத்தி பேசிப்புட்டா ரொம்ப கோபம் அடைஞ்சிடுவேன். தசம பாகத்தையும் காணிக்கையும் போட மாட்டேன். அதை பத்தி பேசிப்புட்டா ரொம்ப கோபம் அடைஞ்சிடுவேன். 2-3 வாரத்துக்கு சபைக்கு வர மாட்டேன். அங்கும் இங்கும் புதிய சபை தேடி நான் சென்றிடுவேன். நான் ரொம்ப காலமா இதைத்தான் செஞ்சு வரேன். நான் ரொம்ப காலமா இதைத்தான் செஞ்சு வரேன். சபைக்கு வந்திடுவேன், கடைசியில் அமர்ந்திடுவேன். அங்குதான் வசதி என்று ஒரு கதை பேசிக்குவேன். சபைக்கு வந்திடுவேன், கடைசியில் அமர்ந்திடுவேன். அங்குதான் வசதி என்று ஒரு கதை பேசிடுவேன். என் போனை வச்சுக்கிட்டு அப்ப பேசிக்குவேன். எப்பதான் முடியும் என்று முதல் நான் காத்திருப்பேன். நான் ரொம்ப காலமா இதை தான் செஞ்சு வரேன். நான் ரொம்ப காலமா இதை தான் செஞ்சு வரேன். வந்து நான் அமர்ந்திடுவேன், வார்த்தைகளை கேட்டிடுவேன், கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன், பின்பு நான் சென்றிடுவேன். வந்து நான் அமர்ந்திடுவேன், வார்த்தைகளை கேட்டிடுவேன், கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன், பின்பு நான் சென்றிடுவேன். பிரயோஜனம் இல்லாம மறுவாரம் வந்துடுவேன். ஒண்ணுமே புரியாம ஆமேன் சொல்லிடுவேன். நான் ரொம்ப காலமா இதை தான் செஞ்சு வரேன். நான் ரொம்ப காலமா இதை தான் செஞ்சு வரேன். ஹல்லேலூயா. மலேசியாவில் ஒரு பாஸ்டர் இந்த பாட்டை இயற்றினார். ஹல்லேலூயா. இது இந்த பிரியமானவர்களே நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக தான் இந்த பாடல். இந்த வேளையிலும் கூட உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 47வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 47ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. எடுத்தவர் யாராவது வாசிக்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
அல்லேலூயா. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯ ಜನರೇ, இந்த நாட்களிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ அநேக திருச்சபைகள் இருக்கிறது. ಅನೇಕ ದೇವರ ಸಭೆಗಳುಂಟು. தடிக்கு விழுந்தா சபை, ಹೆಜ್ಜೆ ಹೆಜ್ಜೆಗೂ ಸಭೆ, எங்க பார்த்தாலும் சபை. பிரியமானவர்களே, ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಸಭೆಗಳು ಪ್ರಿಯ. ஆனால் எல்லா சபைகளிலுமே ಆದರೆ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲೂ தேவன் விரும்புகிறது இல்லை. ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ திருச்சபை ದೇವರ ಸಭೆ ಅನ್ನೋದು தேவன் விரும்புகிற பிரகாரம் இருப்பதில்லை. ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதி திருச்சபையிலே தேவன் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார். ಆರಂಭದ ಸಭೆಗಳಲ್ಲಿ, ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಜನರನ್ನು ತಂದು ಸಭೆಗೆ ಸೇರಿಸ್ತಿದ್ದರು. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக திருச்சபைகள் உருவாகிறது, ஆனால் சபையில ஜனங்கள் இருப்பதில்லை. ಇವತ್ತು ಕೂಡ ಅನೇಕ ಸಭೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತಾ ಇದೆ, ಆದರೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಜನರು ಇರುವುದಿಲ್ಲ. சின்ன சின்ன காரியங்கள்லாம் கோச்சிக்கிட்டு போயிடுறான். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೆಲ್ಲ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊಂಟೋಯ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லார் இருதயங்களையும் ஊழியக்காரன் பாதுகாக்கணும். ಎಲ್ಲಾ ಹೃದಯಗಳನ್ನು ದೇವ ಸೇವಕರು ಕಾಪಾಡಬೇಕು. ஊழியக்காரனுக்குள்ள ஒரு இருதயம் இருக்குன்றது அவர்களுக்கு தெரியாது. ದೇವ ಸೇವಕರಿಗೂ ಒಂದು ಹೃದಯ ಇದೆ ಅನ್ನೋದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ஆனால் பிரியமானவர்களே, ದೇವ ಮಕ್ಕಳೇ, நாம் ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ஒற்றுமை விரும்புகிறார். ಒಮ್ಮನಸ್ಸನ್ನು ಇಷ್ಟಪಡುವ ದೇವರು. ஆதி திருச்சபை வளர்ந்ததற்கான காரணம், ಆದಿ ಸಭೆಗಳು ಬೆಳೆದದಕ್ಕೆ ಕಾರಣ அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது. ಅವರ பிரியமானவர்களே, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள்ட்ட தயவு இருந்தது, ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಧೈರ್ಯವಿತ್ತು, அன்பு இருந்தது. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಇತ್ತು. கர்த்தர் தாமே ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில கொண்டு வந்து சேர்த்தார். ಕರ್ತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾ ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் ஒருவனும் திருச்சபைக்குள்ளாக வர முடியாது. ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಒಬ್ಬನು ಸಭೆಯೊಳಗೆ ಬರಲಾಗದು. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு நீங்க பாடுபட்டாலும் அவர் அனுபவித்தால் ஒழிய ஒருவரும் சபைக்குள்ளாக வர ನೀವು ಎಷ್ಟೇ முடியாது. ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟರೂ ಕೂಡ ದೇವರು ಅನುಮತಿಸದೆ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ಕೂಡ ಸಭೆಗೆ ತರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகையினால் தான் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஆதி அப்போஸ்தல சபையிலே திருச்சபை வளர்ந்ததற்கான காரணம் திருச்சபையிலே ஒற்றுமை இருந்தது. ನಾವು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆದಿ ಅಪೊಸ್ತಲರ ಕಾಲದಲ್ಲಿ ಸಭೆಗಳು ಬೆಳವಣಿಗೆಗೆ ಕಾರಣ ಸಭೆಯಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿತ್ತು, ஒரு மனம் இருந்தது. பிரியமானவர்களே, ಒಮ್ಮನಸ್ಸಿತ್ತು, ಒಗ್ಗಟ್ಟಿತ್ತು. அப்போஸ்தலர் 1:14 சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರು 1:14 ಹೇಳ್ತದೆ, ஒரு மனப்பட்டு ஜெபத்திலே அவங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று. ಅವರು ಏಕ ಮನಸ್ಸಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದರು. ஆதி திருச்சபையிலே ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ வளர்ச்சிக்கான இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்களா? ஜெபம். ಬೆಳವಣಿಗೆಗೆ ಮತ್ತೊಂದು ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ. இங்க ஜெபனா நீங்க எல்லாரும் ஓடி வந்துடுறீங்க. எங்களுடைய தேசத்துல நீங்க பார்த்து, ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ನೀವೆಲ್ಲ ಓಡ್ ಬಂದ್ಬಿಡ್ತೀರಾ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ நாம அவர்களை கூப்பிட்டோம் ஜெபனா உங்களுக்கு பாவக்காய் சாப்பிட்ற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಹಾಗಲಕಾಯಿ ತಿಂದಂಗೆ ಮುಖ ಎಲ್ಲ ಕಹಿಗಾಗ್ಬಿಡ್ತದೆ. நீங்க கூப்பிட்டீங்களா ஒரு 10 பேர் வர்றதே பெரிய விஷயம். ನೀವು ಕರೆದ್ರೆ 10 ಜನ ಬರೋದು ಕೂಡ ಕಷ್ಟ ಅಲ್ಲಿ. ஆனால் பிரியமானவர்களே, நீ ஜெபிக்கிற சபையில தேவனுடைய தரிசனம் இருக்கும். பிரியமானவர்களே, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ದರ್ಶನ ಇರ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியிலே நாம் நடத்தப்படுவோம், ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಸಲ್ಪಡ್ತೇವೆ. சபை வல்லமை உணரும். பிரியமானவர்களே, ಸಭೆಯು ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನು ಗ್ರಹಿಸುತ್ತದೆ. அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೇತ್ರನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿರುವಾಗ சபை என்ன செஞ்சுச்சு? ಸಭೆ ಏನ್ ಮಾಡ್ತು? தீவிரமாய் அவர்கள் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. ಅವರು ತೀವ್ರ ಅಧಿಕವಾಗಿ ಅತ್ಯಾಸಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அந்த நேரத்தில் அங்கு பெரிய ஒரு அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது. ಆ பிரியமானவர்களே, ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತವೂ ಅತಿಶಯವೂ ನಡೆಯಿತು. சபைகளிலும் வீடுகளிலும் அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ಸಭೆಗಳಲ್ಲೂ ಮನೆಗಳಲ್ಲೂ ಅವರು ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தனிப்பட்ட ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக இருக்கிறது. ವೈಯಕ್ತಿಕವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. நான் ஒவ்வொரு முறையும் பெங்களூர் பட்டணத்துக்கு வரும் பொழுது நான் ஒவ்வொரு அதிசயமான சாட்சிகளை நான் கேட்பேன். ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ನಾನು ಒಂದೊಂದು ಬಾರಿ ಬರುವಾಗಲೂ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತವಾದ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ನಾನು ಕೇಳ್ತೇನೆ. அருமையான மத்தேயு ஐயா நல்ல ஒரு சாட்சி சொன்னாரு. ಪ್ರೀತಿಯ ಮತ್ತಾಯ ಅವರು ಬಹಳ ಮುಖ್ಯ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது ஜீவனுள்ள சாட்சி. பிரியமானவர்களே, ಅದು ಜೀವವುಳ್ಳ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. அது மருந்துனால் அல்ல, ಅದು ಔಷಧಿಯಿಂದಲ್ಲ, கர்த்தருடைய வார்த்தை. ಅದು ದೇವರ ஹல்லேலூயா. ವಾಕ್ಯ. அவருடைய அவர் மேல வைத்திருந்த விசுவாசம் தான். ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆಯೇ. புல்லு தடிக்க உள்ளவங்க செத்து போறாங்க, ಈಗ ಕಾಲು ಎಡವಿ ಬಿದ್ದವರು ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ. ஆனால் நாம் விழும்போதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ಬಿದ್ದಾಗಲ್ಲ ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುವ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ಆತನ பிரியமானவர்களே, ಮಕ್ಕಳನ್ನು ಒಂದು ದಿನವೂ ಕೂಡ ಆಶಾಭಂಗ ಪಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சபை போதனையிலே நிலைத்திருந்தது. ಸಭೆಯು ಬೋಧನೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿತ್ತು. பாருங்க, எந்த சபையில நீங்க பார்த்தீங்களா வார்த்தை இல்லையோ
அந்த சபை வந்து திசை தெரியாத கப்பலை போல தான் இருக்கும் பிரியமானவர்களே. ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಇರುವುದಿಲ್ಲವೋ ಆ ಸಭೆಯು ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲದ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೊಂಟೋಗ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬಹಳ ದೊಡ್ಡ ಶಕ್ತಿಯಾಗಿದೆ. அது நம்மை மாற்றும், ಅದು ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ, நம்மை பலப்படுத்தும், ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ, அது நம்மை வழி நடத்தும். ಅದು ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯ ಜನರೇ, ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಷಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய தேசத்துல ஒரு ஒரு அருமையான தேவ ஊழியன் சொன்ன ஒரு சம்பவம். அவர் ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪ್ರೀತಿಯ ಗೌರವ ಸೇವಕರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಸಂಭವ. அந்த பாஸ்டர் அந்த சபை ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனாராம். ಆ ಸೇವಕರು ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಮನೆಗೆ ಹೋದ್ರಂತೆ. அங்க போகும்பொழுது அந்த அம்மா கடைக்கு போயிட்டாங்க. ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಆ ಸಹೋದರಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்களுடைய ஒரு 100 வெள்ளி 100 ரிங்கெட் மலேசியா ரிங்கெட் பறந்து கீழே விழுந்திருந்ததா? 100 ரிங்கெட் ಅವರ 100 ರೂಪಾಯಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿತ್ತಂತೆ. 100 ரூபாய் கீழே விழுந்து கிடந்ததா? அப்போ அந்த பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரா, அது கீழே இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் உள்ள எடுத்து வச்சுட்டாரு. ಆ ಸೇವಕರು ಏನು ಮಾಡಿದ್ರಂತೆ, ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಆ 100 ರೂಪಾಯಿ ಬಿದ್ದೋಗಿದೆಯಲ್ಲ ಅಂತೇಳಿ ಅದನ್ನು ತೆಗೆದು ಆ ಸಹೋದರಿ ಅವರ ಬೈಬಲಲ್ಲೇ ಇಟ್ಬಿಟ್ರಂತೆ. எப்படியாவது அந்த அம்மா பைபிள் திறப்பாங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி ಹೇಗಿದ್ರು ಆ ಅಮ್ಮ ಬೈಬಲ್ ಓಪನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನ ನೋಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಬೈಬಲಲ್ಲಿ ಇಟ್ರಂತೆ. அவங்க 2-3 வாரம் சபைக்கு வரல. ಆ ಅಮ್ಮ 2-3 வாರ ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. நம்மளால தான் தெரியாதுங்களா, ஏதோ சின்ன குறை கண்டுபிடிச்சிட்டா ನಮ್ಮ ಜನರು ஊரே சொல்லிடுவாங்களே. ನಮ್ಮ ಜನರು ಗೊತ್ತಲ್ವಾ, ಒಂದು ಸಣ್ಣ ಕೊರತೆ ಕಂಡಿದ್ಬಿಟ್ರೆ ಊರೆಲ್ಲ ಸಾರ್ಕೊ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. பிரியமானவர்களே, அந்த அருமையான அந்த சகோதரி என்ன செஞ்சுருக்காங்க, இன்னொரு விசுவாசிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஏம்மா நீ சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டாங்களா. ಆ ಸಹೋದರಿ ಇನ್ನೊಂದು ಸಹೋದರಿನ ಕೇಳಿದ್ರೆ, ಯಾಕಮ್ಮ ನೀನು 3 ವಾರದಿಂದ ಚರ್ಚಿಗೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳಿದ್ದಾರೆ. நான் 100 ரிங்கெட்டு 100 வெள்ளி நான் வந்து நான் எங்கள் மேசை மேலே வச்சுருந்தேன். பாஸ்டர் தான் அன்றைக்கி வந்தார். ನಾನು 100 ಬೆಳ್ಳಿ ಕಾಸುಗಳನ್ನು ನಾನು ಒಂದು ಮೇಜಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದೆ. ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರು. அந்த காசு காணும் தெரியுமா? ಆ ದುಡ್ಡು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಗೊತ್ತಾ? அதனால அந்த பாஸ்டர் சரியில்லை, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்ட்டேன். ಆ ಪಾಸ್ಟರ್ ಸರಿಗಿಲ್ಲ, ನಾನು ಇನ್ಮೇಲೆ ಆ ಚರ್ಚಿಗೆ ಬರಲ್ಲ ಅಂದ್ರಂತೆ. இவர் ஃபோன் பண்ணாரோ அவங்க எடுக்கிறது இல்லை. ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು ಅವ್ರು ತೆಗಿತಾ ಇಲ್ಲ. ஒரு நாள் அவர் மார்க்கெட் போகும்போது அந்த அம்மாவை பார்த்துட்டாரு. ಒಂದು ದಿವಸ ಮಾರ್ಕೆಟ್ ಹೋಗುವಾಗ ವಿಶ್ವಾಸಿನ ನೋಡಿದ್ದಾರೆ ಪಾಸ್ಟರ್. ಏನಮ್ಮ ಚರ್ಚ್ಲೇ பார்க்க முடியலன்னு ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிட்டாங்களா, முகம்லாம் மாறிடுச்சு. ಏನಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲೇ ನೋಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಮ್ಮ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟು ಮುಖ ಎಲ್ಲ ಒಂಥರ ಆಗೋಯ್ತಂತೆ. அப்போ அவர் சொன்னார், அம்மா நான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தேன், ಅಮ್ಮ ನಾನು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೆ, உங்களுடைய காசு கீழே விழுந்திருந்ததும்மா, அதை எடுத்து உங்கள் பைபிள் உள்ள வச்சுட்டேன், ನಿಮ್ಮ ಕಾಸು ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿತ್ತು, ನಾನು ಅದನ್ನ ಎತ್ತಿ ನಿಮ್ಮ ಬೈಬಲಲ್ಲಿ ಇಟ್ಟೆ, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். ನೀವು ಅದನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿದ್ರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರಂತೆ. அவங்க ரொம்ப மன வருத்தப்பட்டு கலங்கிட்டாங்களா. 3 வாரம் அவங்க பைபிளே தொடலை. ಆ ಅಮ್ಮ ಹಾಗೆ ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗಿ ಹಾಗೆ ಬೇಜಾರಾಗೋಯ್ತಂತೆ. ಯಾಕೆಂದ್ರೆ 3 ವಾರ ಆಯ್ತು ಆ ಅಮ್ಮ ಬೈಬಲ್ಲೇ ಮುಟ್ಟಿಲ್ಲ. திறந்திருந்தா பார்த்துருப்பாங்களே, அப்படி திறந்திருந்தா பார்த்துருப்பாங்க. பைபிள் ஓபன் ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமா எங்கெல்லாம் சேதி போச்சு பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಬೇಗ ಈ ಸಂದೇಶ ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೊಂಟೋಯ್ತು ನೋಡಿದ್ರಾ? இன்னைக்கு अनेक திருச்சபை இப்படி தான் இருக்கு. ಅನೇಕ ಸಭೆಗಳು ಇವತ್ತು ಹಾಗೆ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்கிறது இல்ல, ದೇವರನ್ನು ನೋಡೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே பார்க்கிறது இல்ல, மனுஷனை பார்க்கிறது. ದೇವರನ್ನು ನೋಡೋದಿಲ್ಲ, ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯ ಜನರೇ, வார்த்தையை பார்த்தா நமக்கு நம்பிக்கை வரும். பிரியமானவர்களே, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದರೆ ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. ஏனென்றால் தேவ வாக்கியம் எல்லாம் தேவனால் அருளப்பட்டு இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವೆಲ್ಲ ದೇವರಿಂದಲೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நல்ல கிரியை செய்வதற்கு நல்ல எண்ணம் வேணும், நல்ல மனசு வேணும். இது வரணும்னா ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும். ಆ ರೀತಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಒಳ್ಳೆ ಹೃದಯ ಬೇಕು, ಒಳ್ಳೆ ಭಾವನೆಗಳು ಬೇಕು, ಆತ್ಮನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த போதனை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ಸತ್ಯವೇದವನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಓದಬೇಕು ಪ್ರಿಯ ಜನರೇ, ಮತ್ತು ಆ ಬೋಧನೆ ನಮಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆகினாலே சபை சபை வளர்ச்சிக்கு ஒற்றுமை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ದೇವ ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಐಕ್ಯತೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. நீங்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 44வது வசனத்தை வாசிச்சீங்களா? ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 44ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. போதும். விசுவாசிகள் எல்லாவற்றையும் பொதுவில் வைத்தாங்க.
எல்லாரும் என்ன செய்யுங்க ஆசீர்வதித்தாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது பிரியமானவர்களே. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹುದುವಾಗಿ ತಂದು ದೇವ ಸೇವಕರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟರು. ಅವರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇತ್ತು. ದೇವ ஆனால் இன்றைய சபையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சபையில இந்த ஒற்றுமை பார்ப்பது மிகவும் கஷ்டமா இருக்கிறது. ಈ ದಿನಗಳ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಐಕ್ಯತೆಯನ್ನು ನೋಡುವುದು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ. இன்னைக்கு சபையில இருக்கிற தேசிய பிரச்சனை என்ன தெரியுமா? அங்க சொல்றாங்க நாட்கள் தோறும் அவங்க என்ன கொண்டு சேர்ந்து அப்பம் பிட்டார்கள், சாப்பிட்டாங்க, ஒண்ணா இருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு சாப்பாட்டுல தான் சண்டை வருது. ಆದ್ರೆ ಆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ರೊಟ್ಟಿ ಮುರಿದ್ರು, ಒಂದಾಗಿದ್ರು, ಊಟ ಮಾಡಿದ್ರು. ಅಂದ್ರೆ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಜಗಳ ಬರ್ತದೆ. சாப்பாடு பிரச்சனை இன்னைக்கு திருச்சபையில் நிறைய இருக்கு. ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇವತ್ತು ಊಟದ ಸಮಸ್ಯೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. நான் இங்க வந்து பார்த்தேன், நீங்க எல்லாம் ஒற்றுமையா சமைச்சு ஒண்ணா இருந்து பார்க்கறது. நான் கூட படம் எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். இன்னைக்கு சமைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿದೆ, ನೀವೆಲ್ಲ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರುವಾಗ ನಾನು ವಿಡಿಯೋ ಕೂಡ ತಗೊಂಡೆ. ನಂಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿತ್ತು ನಿಮ್ಮ ಐಕ್ಯತೆ ನೋಡಿ. ಸಂಗೀತம் 138:1 சொல்லுது. ಕೀರ್ತನೆ 138:1 ಹೇಳ್ತದೆ, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லுகிறது. ಸಹೋದರರು ಒಂದಾಗಿರುವುದು ಎಷ್ಟೊಂದು ಒಳ್ಳೆಯದು ಮತ್ತು ರಮ್ಯವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, ஒற்றுமை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ದೇವಜನರೇ, ಐಕ್ಯತೆಯು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುತ್ತದೆ. மன்னிப்பின் சிந்தையை கொண்டு வரும். பிரியமானவர்களே, மன்னிப்பின் சிந்தை, ಕ್ಷಮಾಪಣೆ ಐಕ್ಯತೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. அது அன்பை பெருக செய்யும். ಅದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ. ஒரு 50 பேர் இருந்தா 5 பிரிவா பிரிஞ்சிடறான் சபை. இப்ப 50 ಜನ ಇದ್ರೆ 5 ಭಾಗ ಆಗ್ಬಿಡ್ತದೆ ಸಭೆ ಇವತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மன்னிப்பை பத்தி பேசுவோம். ಕ್ಷಮೆ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀವಿ. ஆனா உள்ளத்துல மன்னிப்பே இருக்காது. ಆದ್ರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸೋ ಬುದ್ಧಿನೇ ಇರಲ್ಲ. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ಪ್ರೀತಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ, ஆராதிப்பேன். வானமே கீழே இறங்கிரும். ಹಾಗೆ ಆರಾಧಿಸುವಾಗ ಆಕಾಶನೇ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. பக்கத்துல இருக்கிற ஆளை கூட பார்க்க மாட்டோம். ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಮನುಷ್ಯನ ನಾವು ನೋಡೋದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு சபை எப்படி இருக்கு பிரியமானவர்களே? ಇವತ್ತಿನ ಸಭೆಗಳು ಹೀಗೆ. ஆனால் ஆதி திருச்சபையிலே ஒற்றுமை இருந்தது. அதனால் பலப்பட்டார்கள். சபையை உடைக்க முடியல, யாருமே அசைக்க முடியல. சபை வளர்ந்தது. ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಐಕ್ಯತೆ ಇತ್ತು. ಅದರಿಂದ ಯಾರು ಅದನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸಲು, ಸೋಲಿಸಲು ಮತ್ತು ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஒற்றுமையாய் கூடி வந்து சபைக்கு அவங்க செய்ய வேண்டியதை செய்தார்கள். ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ಬಂದು ಸಭೆಗೆ ಮಾಡಬೇಕಾದದ್ದನ್ನು ಮಾಡಿದರು. கஷ்டப்படுவர்களுக்கு உதவி செய்தார்கள். ಕಷ್ಟಪಡುವವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. நன்மை செய்தார்கள் பிரியமானவர்களே. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದರು ಪ್ರಿಯರೇ. ஆகையால் தான் திருச்சபை வளர்ந்தது. ಆದ ಕಾರಣ ಸಭೆಯು ಬೆಳವಣಿಗೆ ಆಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரமில்லை, சபை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அவங்கள்ட்ட இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களில் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪ್ರಿಯರೇ, ಅವರು ಸಭೆಗೆ ಹೇರಾಳವಾಗಿ ಕೊಟ್ಟರು. ತಮಗಿದ್ದ ಚರ ಸ್ಥಿರ ಸೊತ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅಪೊಸ್ತಲರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. நான் என்ன சொல்லுவேன் இப்பனா, ನಾವಿವತ್ತು ಏನು ಹೇಳ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, நீ எதுவும் கொடுக்காட்டி பரவாயில்ல, ಇವತ್ತಿನ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀನು ಏನು ಕೊಡದೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, கர்த்தர் ஒன்று கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನೀವೇನು ಕೊಡದೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. இன்னும் ಅನೇಕ ஊழியர்கள் எழும்பணும் பிரியமானவர்களே. ಇನ್ನು ಅನೇಕ ದೇವ ಸೇವಕರುಗಳು ಎದ್ದೊಳಬೇಕು. ದೇವ ಮಕ್ಕಳೇ, ஒரு ஊழியக்காரர் என்ன செய்தாரா, ಒಂದು ಸೇವಕರು ಏನು ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ, ஒரு அம்மா எனக்கு குழந்தையே இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ಒಂದು ತಾಯಿ ನನಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ, ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்போ அருமையான அந்த ஊழியக்காரர் அவங்களுக்காக பாரத்தோடு ஃபாஸ்ட் பண்ணி செபித்தாராம். ಆ ಸೇವಕರು ತುಂಬಾ ಭಾರಪಟ್ಟು ಆ ತಾಯಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. கர்த்தர் கொஞ்ச நாள் சென்று பார்க்கும்போது அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, பாஸ்டர் நான் கர்ப்பமாக இருக்கேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி நான் என்னுடைய குழந்தைய நான் ஆண்டவருக்கு தான் ஒப்பு கொடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா. ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ನಂತರ ಸಹೋದರಿ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಅಯ್ಯ ನಾನು ಗರ್ಭವತಿ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಮಗುವನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ಬೆಳೆಸ್ತೇನೆ, ಒಪ್ಪಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. அப்போ அந்த பாஸ்டர் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வேற ஸ்டேட்டுக்கு அவரை மாற்றிட்டாங்க. ಆಗ ಆ ಸೇವಕರನ್ನ ಬೇರೆ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅವರನ್ನ ಬದಲಾಯಿಸಲಾಯಿತು. அவர் மாறி போயிட்ட பிறகு ಆ ಸೇವಕರ ಆ ಕಡೆ ಹೋದ ஒரு 6 வருஷம் அவர் வந்து இந்த பக்கம் வரல. 6 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆ ಸೇವಕರು ಈ ತಾಯಿಯ ಸಭೆಗೆ ಇಲ್ಲಿ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ஒரு நாள் அவர் இருந்த இடத்துக்கு அந்த பகுதிக்கு அவர் வர வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆ ಸೇವಕರು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬರಬೇಕಾಗಿ ಬಂತು. அவர் வரும் பொழுது ಆತನು ಬರುವಾಗ அவருக்கு இந்த அம்மாவோட ஞாபகம் வந்ததா. ಆ ಪಾಸ್ಟರ್ ಈ ಊರಿಗೆ ಬಂದಾಗ ಆ ಸಹೋದರಿಯ ನೆನಪಾಯಿತಂತೆ. அவர் தொடர்பு கொண்டார், அம்மா எங்கே இருக்கீங்க? ತಾಯಿ ಎಲ್ಲಿದ್ದೀರಾ ನೀವು? ஐயா இங்கே தான் இருக்கிறேன் ஐயா, கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு,
நல்ல செல்வாக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? ಅಯ್ಯ ನಾವು ಇವಾಗ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತುಂಬಾ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ರಂತೆ. எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்களா? ಎಷ್ಟು ಮಕ್ಕಳಮ್ಮ ನಿಮಗೆ ಅಂತ ಕೇಳಿದಾಗ கர்த்தருடைய கிருபையினால 4 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಾನು 4 ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 4 ಆಂಬಳ பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. 4 ಗಂಡು ಮಕ್ಕಳು ಅಯ್ಯ. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வீட்டுக்கு போனாரா? ಅವರು ತುಂಬಾ ಸಂತೋಷದೊಂದಿಗೆ ಮನೆಗೆ ಹೋದ್ರಂತೆ. ஒரு பையனை கூப்பிட்டாங்களா அந்த அம்மா? ಒಂದು ಮಗನನ್ನ ಕರೆದ್ರಂತೆ ಆ ತಾಯಿ. ஐயா இவரை வந்து நான் பெரிய ஒரு பைலட்டாக ஆக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டாங்களா? ಮೊದಲನೇ ಒಂದು ಮಗನನ್ನ ಕರೆದು ಅಯ್ಯ ಇವನು ಪೈಲಟ್ ಆಗಬೇಕು ಅಂತ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಅಂದ್ರಂತೆ. இன்னொரு பையனை கூப்பிட்டாங்களா? ಇನ್ನೊಂದು ಮಗನನ್ನ ಕರೆದ್ರಂತೆ. அப்ப கூப்பிட்டு சொன்னாங்களா, இந்த பையனை நான் வந்து ஒரு பெரிய வழக்கறிஞரா உருவாக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ನಾನು ಈ ಒಂದು ಇನ್ನೊಂದು ಮಗನನ್ನ ನಾನು ಒಂದು ಸಮಾಜವಾದಿಯನ್ನಾಗಿ ನಾನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಸಾಕ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னொரு பையனை கூப்பிட்டாங்களா? வேகம் ஓடி வந்தானா அந்த பையன்? ಮೂರನೇ ಮಗನನ್ನ ಕರೆದ್ರಂತೆ, ಅವನು ಓಡಿ ಬಂದನಂತೆ. அந்த பையனை கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் இவரை நான் டாக்டர் ஆக்கிறதுக்கு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் அப்படின்னு ಅಯ್ಯ சொன்னார். ಇವನು ಡಾಕ್ಟರ್ ಓದ್ಲಿ ಅಂತ ನಾನು ತುಂಬಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் பாஸ்டர் நினைச்சாராம், ಪಾಸ್ಟರ್ என்னையா ஒருத்தர் கூட ஊழியத்துக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. ಆಗ ಅವ್ರು ನೆನೆಸಿದ್ರಂತೆ, ಒಬ್ಬರನ್ನೂ ಸೇವೆಗೆ ಕೊಡ್ಲಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. அப்புறம் 4வது பையனை வண்டியில தள்ளிட்டு வந்தாங்களா, வீல் சேர்ல. ನಾಲ್ಕನೇ ಮಗನನ್ನ ವೀಲ್ ಚೇರ್ ಅಲ್ಲಿ அவன் பிறவிலே ஹேண்டிகேப். ಅವನು ಹುಟ್ಟಿದ ಕ್ಷಣನೇ ಅಂಗವಿಕಲನಾಗಿದ್ದ. பாஸ்டர் இந்த பையனை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிறேன், இவனை ஊழியத்துக்கு நடத்துவேன்னு ಮಗನನ್ನ சொன்னாங்க. ನಾನು ದೇವರ ಸೇವೆಗೆ ಅಂತ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯ ಜನರೇ, இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட வேலை தான் செய்றோம். பிரியமானவர்களே, ಅನೇಕರು ಇವತ್ತು ಇಂಥ ಕೆಲಸವನ್ನು கர்த்தருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ಉತ್ಕೃಷ್ಟವಾದದನ್ನ ಕೊಡಬೇಕು. அந்த வேஸ்ட்டை கூட கர்த்தர் பெஸ்ட்டாக்க முடியும். ಆ ವೇಸ್ಟ್ ಅನ್ನು ಕೂಡ ದೇವರು ಉತ್ಕೃಷ್ಟವಾಗಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆனாலும் கூட நாம் கர்த்தருக்கு எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். பிரியமானவர்களே, ಆದರೂ ದೇವರಿಗೆ ನಾವು ಎಂತ ಹೃದಯದಿಂದ ಕೊಡ್ತೀವಿ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுது, 13:35 ಯೋಹಾನ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ನೀವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ ಇದರಿಂದ ನೀವು ನನ್ನ ಶಿಷ್ಯರು ಅಂತ ಎಲ್ಲರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறவர்களாக இருக்க வேண்டும். ಒಬ್ಬರ பிரியமானவர்களே, ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವವರಾಗಿರಬೇಕು. திருச்சபையின் அடையாளமே அன்புதான். ದೇವರ ಸಭೆಯ ಗುರುತು ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக திருச்சபையை ஆறுதலுக்காக ஜனங்க வந்து உட்கார்ந்தான். 20-25 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ அரு- ಆದರಣೆ ಸಂತೈಸುವಿಕೆಗಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂತ್ಕೋತಾ ಇದ್ರು. என்ன அங்க போனா என்ன நான் தேற்றப்படுவேன், ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ನಾನು ಸಂತೈಸಲ್ಪಡುತ್ತೇನೆ, அங்க போனா என்ன பாதுகாத்துக்குவாங்க, ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ನನ್ನನ್ನ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. சபையில பாதுகாப்பு இருந்தது, ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಯುವಿಕೆ ಇತ್ತು, அன்பு இருந்தது, ಪ್ರೀತಿ ಇತ್ತು, தேற்றுகிறவர்கள் இருந்தார்கள். ಸಂತೈಸುವವರಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆறுதல் படுத்துறவர்கள் இருந்தார்கள். ಆದರಣೆ ಮಾಡುವವರಿದ್ದರು. ஏன்னா அவர்கள் வசனத்தை சார்ந்தே வாழ்ந்தார்கள். ಯಾಕೆಂದರೆ ಅವರು ವಾಕ್ಯವನ್ನೇ ಅಂಟಿಕೊಂಡು ಜೀವಿಸಿದರು. இன்னைக்கு யாரும் வசனத்தை சார்ந்து இருப்பதில்லை. பிரியமானவர்களே, ಇವತ್ತು ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಅಂಟಿಕೊಂಡಿಲ್ಲ. தடிக்கு விழுந்த சபை, ನಾವು ಎಡವಿ ಬಿದ್ದರೆ ಸಭೆ, யார் என்ன சொல்றனோ அப்படியே கேட்டுட்டு போயிடுறான். ಯಾರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಹಂಗೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಹೊಂಟೋಯ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க போய் சேர்ந்ததும் அவன் பாஸ்டர். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಿಂಗೆ ಸೇರಿದ ತಕ್ಷಣ ಅವನ್ ಪಾಸ್ಟ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯ ಜನರೇ, திருச்சபையில நமக்கு இருக்க வேண்டியது தேவனுடைய அன்பு மிக மிக முக்கியமானது. பிரியமான ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಇರಬೇಕಾದದ್ದು ದೇವರ ಪ್ರೀತಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. நானும் இந்த அருமையான பாஸ்டருடைய ஐயாவோட ஊழியங்கள் இவங்களெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு நான் என் வாழ்க்கை எல்லாவற்றையும் திறந்துட்டு கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 17 ஆண்டு காலமாக கர்த்தருக்காக உழைச்சிட்டு இருக்கிறேன். 15 ವರ್ಷಗಳಿಂದ ನಾನು ಕೂಡ ನಮ್ಮ ಸೇವಕರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ತ್ಯಜಿಸಿ ಬಿಟ್ಟು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ நான் ಇದ್ದೇನೆ. நல்ல ஒரு லக்ஸரியா ஒரு வாழ்ந்த ஆளு மலேசியாவில். ನಾನು ಮಲೇಷಿಯಾದಲ್ಲಿ ಬಹಳ ಲಕ್ಸುರಿಯಾಗಿ ಬದುಕಿದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. நல்ல சம்பளத்தில் இருந்தேன். ಒಳ್ಳೆ ಸಂಬಳದಲ್ಲಿದ್ದೆ. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன். ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಕುಟುಂಬದಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದೆ. கிறிஸ்து அறிந்திருந்தாலும் கூட எனக்கு கிறிஸ்துவங்களை பார்க்கறதுனால எனக்கு பிடிக்கல. ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ನ ಕಂಡ್ರೆ ನನಗೆ ಆಯ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ஏன்னா முதல் நம்பர் டுபாக்கூர் அவன் தான். ನಾನು டுபாக்கூர் அப்படி இருக்கிறான். நீங்கெல்லாம் பெஸ்ட். ಕ್ರೈಸ್ತರೆಲ್ಲ ಡುಬಾಕೂರು ಅನ್ನೋದೇ ನಾನು ತಿಳ್ಕೊಬಿಟ್ಟಿದೆ. ನೀವು ಬೆಸ್ಟ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனாலும் பிரியமானவர்களே, ಆದರೂ ಪ್ರಿಯ ಜನರೇ, நான் வாழ்க்கையை வெறுத்து இனி வாழக்கூடாது செத்து போனேன்னு சொல்லி தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன்.
ನಾನು ಇನ್ನು ಮೇಲೆ ಜೀವಿಸಬಾರದು, ಸತ್ತೋಗಬೇಕು ಅಂತ ನಾನು ಭಾರತಕ್ಕೆ ಬಂದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணம் இருந்தவர் பாஸ்டர் பிலிப்பையா தான். ನಾನು ಭಾರತಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣನೇ ಪಾಸ್ಟರ್ ಫಿಲಿಪ್ಪಯ್ಯನೇ. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை நான் மாறுவதற்கு அவரோடு இருந்த அவருடைய உடன் ஊழியர்கள் எல்லாம் நான் சாட்சியாக சொல்லுவேன். ನಾನು ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣನೇ ಆತನು ಮತ್ತು ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದ ಸಹಸೇವಕರು. ಅಲ್ಲಿ ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀನಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான சகோதரி, எனக்கு நல்லா தெரியும். ನನಗೆ ಆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ ಪಾಸ್ಟರ್ ನಂಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. நான் அந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது இந்த அம்மாவோட சேவையெல்லாம் பார்த்து நான் அதிர்ந்து போயிருக்கிறேன். ನಾನು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪಯ್ಯ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ತಾಯಿ ಮಾಡುವ ಕೆಲಸಗಳನ್ನು ಸೇವೆಗಳನ್ನು ನೋಡಿ ನಾನು ತುಂಬ ಹೆದರು ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அதிலும் நம்முடைய பாஸ்டர் ஜெபா என்னுடைய இருதயத்தை அப்படியே அவர் செய்த காரியம் இன்னை வரைக்கும் என்னுடைய உள்ளத்தில் அப்படி பசுமரத்து ஆணி போல பதிர்ந்திருக்குது. ಪಾಸ್ಟಯ್ಯ ಅವರ ಆ ಒಂದು ಸೇವೆ, ಅವರ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹಾಣಿ ನಾಟಿದಂತೆ ಹಾಗೆ ನೆಲೆ ನಿಂತಿದೆ. பிரியமானவர்களே, ஏன்னா அந்த அன்பு தான். ಪ್ರಿಯರೇ, ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ ಆ ಪ್ರೀತಿ. நான் இப்பயும் சொல்கிறேன், பாஸ்டர் ஜெனி கிளாஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஊழியக்காரன் வந்து சேவைக்காரன், பிரியமானவர்களே, வேலைக்காரன். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇವತ್ತೆಲ್ಲ ನಾನು ಜೆನಿ ಕ್ಲಾಸ್ ಇವನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಾಗ அது ஒரு பெரிய பதவி அல்ல. ಸೇವಕರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಕೆಲಸಗಾರರಾಗಿದ್ದಾರೆ, ದೊಡ್ಡ ಪದವಿಯಲ್ಲಿರುವವರಲ್ಲ. இயேசு அதை தான் செய்தார். ಯೇಸು ಅದನ್ನೇ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எவ்வளோ பெரிய தெய்வம், ಅವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು, மனுஷனுக்காக தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார். ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಆತನು ಧೂಳಿನಷ್ಟು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡನು. அவருடைய அன்பு சொல்லி தீராது, பிரியமானவர்களே. ಆತನ ಪ್ರೀತಿಯು ಹೇಳಲು ಅಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவிஞன் ஒருவன் இப்படியா சொல்றான், கடல்ல இருக்கிற எல்லா தண்ணியும் மையாக்கி, உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் பேனாக்கி, அந்த மையிலே தேவனுடைய அன்பை எழுதினாலும் அது சொல்லி தீராதான். ಕವಿಯೊಬ್ಬ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಆ ಒಂದು ನೀರನ್ನೆಲ್ಲ ಮಸಿಯಾಗಿ ಮತ್ತು ಎಲ್ಲ ಮರಗಳನ್ನು ಅದನ್ನು ಬರೆಯುವ ಲೇಖನಿಯನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಬರೆದು ಮುಗಿಸಿದರೂ ಕೂಡ ಆತನ ಹೆಸರನ್ನು, ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೇಳಿ ಸಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாம தேவனுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். ನಾವು ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ಮನಸ್ಥಿತಿ ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಬರಬೇಕು. திருச்சபை பாசமிக்க திருச்சபையாக இருக்க வேண்டும். ದೇವರ ಸಭೆಯು ಮಮತೆ ತುಂಬಿದ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 1:8 ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ. பூமியின் கடைசி பர்யந்தம் எனக்கு நீங்க சாட்சியாய் இருப்பீர்கள். ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ ನೀವು ನನಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பணம் காசு அந்தஸ்து வச்சு வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ಹಣ ಐಶ್ವರ್ಯ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಸಾಧಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையினால சபை உள்ளேயே உட்கார்ந்திருந்தா வேலை நடக்காது. ಸಭೆ ಒಳಗಡೆನೇ ಕುತ್ಕೊಂಡಿದ್ರೆ ಕೆಲಸ ನಡೆಯಲ್ಲ. நம் வாழ்க்கை சாட்சியாய் மாறி ನಮ್ಮ ಜೀವಿತವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬದಲಾಗಿ தேவ வார்த்தைகள் பிறருக்கு போய் உரைக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಬೇರೆಯವರಿಗೆ ತಲುಪಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுதுதான் நம்முடைய திருச்சபையில மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். ಆಗ ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. தேவனுடைய சாட்சி நம்மிலே பிரதிபலிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ದೇವರ ಸಾಕ್ಷಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಬಿಂಬಿಸಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன். பிரியமானவர்களே, ನಾವು ಇಷ್ಟ ಬಂದಂತೆ ಬದುಕಿರಬಹುದು. ஹல்லேலூயா. இஷ்டம் போல நான் வாழ்ந்துட்டேன். ಇಷ್ಟ ಬಂದಂಗೆ ನಾನು ಬದುಕ್ಬಿಟ್ಟೆ. ஆனா மனசுல ஒரு சந்தோஷம் கிடையாது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಅನ್ನೋದು பணம் ಮನಸ್ಸಲ್ಲಿ இருந்துச்சு, காசு இருந்துச்சு, ಹಣ ಕಾಸು ಎಲ್ಲ ಇತ್ತು. சுத்தி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. ಸುತ್ತಲೂ ಬಹಳ ಸ್ನೇಹಿತರಿದ್ದರು. ஒரு ஆளை கதை முடிக்கிறேன்னா ஒரு கால்லே முடிச்சிருவேன். ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಫೋನಲ್ಲೇ ಅವ್ರನ್ನ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತಿದ್ದೆ. அந்த அளவுக்கு எனக்கு உறவுகள் இருந்தாங்க. வெளியே கெட்டவனுங்க. ನನಗೆ ಅಷ್ಟೊಂದು ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರಿದ್ರು ಹೊರಗಡೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் நம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಪರಿಶುದ್ಧನು ಆದ ಕಾರಣ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ಒಬ್ಬನು ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால் நம்முடைய பாவ பழக்கத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும். ನಮ್ಮ ಪಾಪದ ಜೀವಿತದಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕು. நாம வளர வேண்டும். பிரியமானவர்களே, ನಾವು ಬೆಳೆಯಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் வந்தா அங்கே பாவம் இருக்காது.
ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅಲ್ಲಿ ಪಾಪ ಇರಲ್ಲ. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறிடும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದಲಾಯ್ತದೆ. பரிசுத்தம் இல்லாத திருச்சபையில கர்த்தர் இருக்க மாட்டாருங்க. ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ವಾಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஒரு நைஜீரியா தேசத்தை சேர்ந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் ನೈಜೀರಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದ ಕಪ್ಪು ಬಣ್ಣದ ಜನಾಂಗದವರು ஒரு ஆங்கிலேயர் சபை எல்லாம் வெள்ளைக்காரனுங்க எல்லாம் ஒயிட் மென்ஸ் இருக்கிற சபைக்கு போனாராம். ಒಂದು ಸಭೆಗೆ ಎಲ್ಲ ಬಿಳಿ ಜನಾಂಗವಿದ್ದಂಥ ಸಭೆಗೆ ಹೋದ್ರಂತೆ. அங்கே இருக்கிற ஒயிட் மென்ஸ்லாம் வந்து யூ ஆர் பிளாக் யூ கேனாட் என்டர் மை சர்ச் அப்படின்னு சொன்னாங்களா. ನೀವು ಕಪ್ಪು ಜನಾಂಗದವರು ನೀವು ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಒಳಗಡೆ ಬರಂಗಿಲ್ಲ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಂತೆ. அவர் ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டு வெளியே போயிட்டு ஒரு நீர் வீழ்ச்சிக்கிட்ட போய் நின்று இருந்தாராம். ಅವರು ಮನ ಒಡೆದು ಹೋಗಿ ಒಂದು ನೀರಿನ ದಡದ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ರಂತೆ. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் வயசானவர் அழுந்துக்கிட்டு இருந்தாராம். ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಬ್ಬ ವಯಸ್ಸಾದವರು ಅಳ್ತಾ ಇದ್ರಂತೆ. அப்போ அவர் வயசானவர் கேட்டாப்பா, இவரை பார்த்து கேட்டா, நீ ஏன் இப்போ அழுவுற அப்படின்னு கேட்டாராம். ಆ ಕಪ್ಪು ಮನುಷ್ಯನನ್ನ ನೋಡಿ ಆ ವಯಸ್ಸಾದ ತಾತ ಯಾಕಪ್ಪ ಅಳ್ತಿದ್ಯಾ ನೀನು ಅಂತ ಕೇಳಿದ್ರಂತೆ. இல்லை நான் அந்த மாதிரி தேவனை ஆராதிக்கலான்னு நான் சபைக்கு போனேன். ನಾನು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು ಅಂತ ಸಭೆಗೆ ಹೋದೆ. நான் கருப்பினம் நான் நிக்ரோ அப்படின்னு சொல்லி என்னை வெட்டடிச்சிட்டாங்க. ನನ್ನನ್ನು ನೀಗ್ರೋ ನೀನು ಕಪ್ಪು ಜನಾಂಗದವನು ಅಂತ ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ರು. அதனால தான் ரொம்ப மன வேதனை அடைஞ்சு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ನನಗೆ ಮನ ಹೊಡೆದೋಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಅಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದರು. நீங்கள் ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டாராம். ಸರಿ ಅವರು ವಾಪಸ್ ಕೇಳಿದಂತೆ ತಾತ ನೀವ್ ಯಾಕೆ ಅಳ್ತೀರಾ ಅಂತ. அவர் சொன்னாரா, ஐயா நீ தேடுற ஆண்டவரே நான் தான். ಯಾವಾಗ ಹೇಳದಂತೆ ನೀನು ಹುಡುಕುತ್ತಿರುವ ದೇವರೇ ನಾನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே அங்க இல்ல அப்படின்னு சொன்னாரா. ನಾನೇ ಅಲ್ಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தமில்லாத திருச்சபையில தேவன் குடியிருக்க மாட்டார். ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அந்த சபையிலும் வளர்ச்சி இருக்காது ಆ பிரியமானவர்களே. ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಇರುವುದಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஹல்லேலூயா. ஆகையினாலே திருச்சபை மக்கள் திருச்சபைக்குள்ளாக வரும் பொழுது ದೇವ ಸಭೆಯೊಳಗಡೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬರುವಾಗ நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ನಮ್ಮ பிரியமானவர்களே. ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ದೇವ ಮಕ್ಕಳೇ. விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் ವಿಶೇಷವಾಗಿ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು இஷ்டம் போல வாழுகிறார்கள் பிரியமானவர்களே. ಇಷ್ಟ ಬಂದ ಹಾಗೆ ಬದುಕುತ್ತಾರೆ ದೇವ ஹல்லேலூயா. ಮಕ್ಕಳೇ. ಚರ್ಚ್ல ஒரு வேஷம், ಚರ್ಚಲ್ಲಿ ಒಂದು ವೇಷ, வெளியே ஒரு ஆட்டம். ಆಚೆ ಕಡೆ ಒಂದು ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ளும் புறத்தையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ದೇವರು ಒಳಗು ಮತ್ತು ಹೊರಗಿನ ರೂಪವನ್ನು ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம இள வயதிலே தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். ನಮ್ಮ ಯೌವನ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அதனால தான் நான் சொன்ன முதல்ல பிள்ளைகளை தேவனுக்கு சிறு வயது முதல் ஒப்பு கொடுத்து வளங்க. ನಾನು ಆಗಲೇ ಹೇಳಿದೆ ಇದಕ್ಕಾಗಿನೇ ಸಣ್ಣ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ ಅಂತ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் நல்லதுதான், படிச்சு பெரிய ஆள் ஆகணும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவன் படிச்ச கல்வி அறிவு ஞானம் எல்லாமே தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தல் பிரியமானவர்களே. ದೇವ ಮಕ್ಕಳೇ ಓದಬೇಕು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಬೇಕು ನಿಜಾನೇ, ಆದರೆ ಪದವಿ ಪಟ್ಟ ಅವನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ದೇವರ ಮುಂದೆ ಕೊಳೆಯಾದ ಬಟ್ಟೆಯಾಗಿದೆ. எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்கணும். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕು. நம்முடைய ஞானம் அறிவு செல்வம் எல்லாவற்றையும் கொடுத்தது அவர்தாங்க. ವಿದ್ಯೆ ಬುದ್ಧಿ ಜ್ಞಾನ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿರೋದು ಆತನೇ ದೇವ ಮಕ್ಕಳೇ. பல நேரத்தில் நம்ம கேட்குறோம், ஆண்டவரை பார்த்து உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கான்னு. எல்லாத்தையும் வச்சது அவர்தான். ತುಂಬಾ ಸಮಯ ನಾವು ದೇವರನ್ನ ಕೇಳ್ತೀನಿ, ಕಣ್ಣಿದ್ಯಾ ಕಿವಿ ಇದೆಯಾ ಮೂಗಿದ್ಯಾ ಅಂತ ಎಲ್ಲ ಇಟ್ಟವರು ಅವರೇ ಅಲ್ವಾ. ஹல்லேலூயா. ஆகினால் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலும் கூட ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தர் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார் என்றால், ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ நாம் கடைசி வரைக்கும் அந்த ஊழியருக்கு கீழ்ப்படிந்து இந்த திருச்சபையில் உண்மை முத்தமாக இருக்க வேண்டும். ಆ ಸಭೆಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಾವು ಅಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಅಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ பழக வேண்டும். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இன்னொரு காரியம் நீங்க பாத்தீங்களா, சேவை மனப்பான்மை. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಸೇವೆಯ ಮನೋಭಾವನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. திருச்சபை சேவை செய்கிறதாக இருக்க வேண்டும். ದೇವರ ಸಭೆ ಸೇವೆ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. ஊழியத்திற்கும் சேவைக்கும் வித்தியாசம் உண்டு. ಸೇವೆಗೂ ಕೆಲಸಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இன்னைக்கு டிஜிஎஸ் தினகரனை போய் ஆப்பிரிக்காவில் சொன்னா அவருக்கு யாருக்கும் தெரியாது. ನೀವು ತಿಳ್ಕೊಂಡಿರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಅಂದ್ರೆ ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿರೋರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அவர் ஊழியம் செய்தார், ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದರು, நமக்கு தெரியும். ನಮಗೆ ಗೊತ್ತಾಯ್ತದೆ. மாதர் தெரேசாவை பற்றி எந்த ஊர்லேயும் போய் சொல்லுங்க தெரியும். ಮದರ್ ತೆರೇಸಾ ಬಗ್ಗೆ ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳ್ರಿ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவங்களுடைய சேவை, ಅದು ಅವರು ಮಾಡಿದ್ದು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸ. ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பிரியமானவர்களே சேவை செய்வர்களாக இருக்க வேண்டும். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ನಾವು ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. சபை சேவை செய்ய வேண்டும்.
ಸಭೆಯು ಸೇವೆ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. இங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் அதை செய்கிறார்கள். ಇಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಸೇವಕರು ಅದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. நீங்களும் அதை செய்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ನೀವು ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಬಹಳ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, மனதார செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಮನಸ್ಸಾರ ಮಾಡಬೇಕು ದೇವ ಮಕ್ಕಳೇ. அதனால தான் ஆதி சபையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருந்தது. ಆದಿ ಅಪೊಸ್ತಲರ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಬಹಳ ದೊಡ್ಡ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேவை செய்வரின் இடத்துல கர்த்தர் இரக்கத்தை வச்சிருவாரு. ಸೇವೆ ಮಾಡುವವರ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ಕರುಣೆಯನ್ನ ಇಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. அந்த இரக்கத்தினாலே சபையில மிகப்பெரிய வளர்ச்சி வரும் பிரியமானவர்களே. ಆ ಕರುಣೆಯಿಂದ ಸಭೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಯ್ತದೆ. எங்களுடைய மலேசியால ஒரு செய்தி பார்த்தேன் சமீப காலத்துக்கு முன்பதாக, பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. ನಾನು ಮಲೇಷಿಯಾದಲ್ಲಿ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಾರ್ತೆ ಬಂತು, ಅದನ್ನು ನೋಡಿದೆ. ஒரு சகோதரன் அவர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ரோட்டு ஓரத்தில் கிடக்கிறார். ಒಂದು ಸಹೋದರನು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಗಾಯಗೊಂಡು ರಸ್ತೆಯ ಬದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತು ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. அவர் சும்மா படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. ಅವರು ಹಾಗೆ ಮಲಗಿರುವ ಹಾಗೆ ಕಾಣ್ತಾ ಇದೆ. ஒரு 7 மணி நேரம் சென்று 7 ಗಂಟೆಯ ನಂತರ அவருடைய உடம்புல ரத்தம் எல்லாம் போய் அவர் இறந்துட்டார். 7 ಗಂಟೆಗಳ ನಂತರ ಅವರ ಮೈಯಲ್ಲಿರೋ ರಕ್ತ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಅವರು ಸತ್ತು ಹೋದ್ರು. பிரியமானவர்களே, ದೇವ ಜನರೇ, அந்த பகுதியில் எத்தனை கிறிஸ்தவங்க போயிருப்பாங்க. ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಕ್ರೈಸ್ತರು ಓಡಾಡಿರ್ತಾರೆ. ஒருத்தருக்கு கூட இரக்கம் இல்லை, ಒಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ಕರುಣೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதுதான் நடக்குது. அடிபட்டது யாரு? மலைக்காரனா, சீனனா, தமிழ்னான்னு சொல்லி எங்கள் தேசத்தில் முதல்ல கேட்பான். ಎಲ್ಲಾದರೂ ಗಾಯಗೊಂಡವ್ರು ಯಾರು? ತಮಿಳ್ನವರ, ಕನ್ನಡದವರ, ಬೇರೆ ಕ್ಯಾಸ್ಟ್ನವರ ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் திருச்சபைக்கு தலைவராக இருக்க வேண்டும். ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಸಭೆಗೆ ದೇವರು ತಲೆಯಾಗಿರಬೇಕು. எல்லாரும் தலைவராகிற முடியாது. ಎಲ್ಲರೂ ತಲೆಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அன்பு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ಪ್ರೀತಿಯು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದಾಗಿದೆ. சபை வளர்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆಗೊಳ್ಳುವುದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47 வசனம் இப்படி சொல்லுது, திருச்சபையில் என்ன செய்தாராம்? தேவனே சபையில் கொண்டாந்து சேர்த்தாராம். 2:47 ಅಪೊಸ್ತಲರಲ್ಲಿ ನಾನು ಮೊದಲಾದಾಗೆ ಹೇಳಿದೆ, ಸಭೆ ಏನ್ ಮಾಡ್ತು ಅಂದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರನ್ನ ದೇವರೇ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಸಭೆಗೆ ಸೇರಿಸಿದ. ரட்சிக்கப்பட்டவர் அனுதினமும் திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்களா? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಅನುದಿನವೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾ ಬಂದನೆಂಬುದಾಗಿ. நாம உளுந்து பெறனாலும் ஒருத்தனும் உள்ள வர மாட்டான். ನಾವು ಉಳ್ಳಾಡಿ ಬಿದ್ರೂ ಕೂಡ ಒಬ್ಬನೂ ಒಳಗೆ ಬರೋದಿಲ್ಲ. பிறர் உள்ள வரணும்னா நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல இருக்கணும். ಬೇರೆಯವರು ಒಳಗಡೆ ಬರಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಕ್ರಿಸ್ತನಂತೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. 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 நாம மாற்றப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ನಾವು ಬದಲಾಗಬೇಕು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நாம் சாட்சி, நம்முடைய சாட்சி, கிறிஸ்துவின் சாட்சி நம்மிலே வெளிப்பட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಸಾಕ್ಷಿ, ಕ್ರಿಸ್ತನ ಸಾರೂಪ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ತೋರಬೇಕು. நான் இன்னைக்கும் தைரியமாய் சொல்வதற்கு காரணம் என்னென்னால், நான் பார்த்து, நான் அனுபவித்து, என்னோட உள்ளத்தில் குத்தப்பட்டு, நான் எல்லாவற்றையும் திறந்துட்டு கிறிஸ்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ಇವತ್ತು ಏನು ಹೇಳ್ತೇನೆ, ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, ನಾನು ಮೊದಲಿದ್ದದ್ದು ಜೀವಿತ ಬೇರೆ, ಆದರೆ ನನ್ನ ಹೃದಯವು ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟು ಎಲ್ಲವನ್ನೂ ಬೇರ್ಪಡಿಸಿ ಇವತ್ತು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಿಂತಿದ್ದೇನೆ. என்னுடைய வாழ்க்கை மிக கொடூரமா இருந்தது பின்னாடி முன்னே. ನನ್ನ ಜೀವಿತ, ಹಳೆ ಜೀವಿತ ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿತ್ತು, ಕಠೋರವಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ஆனாலும் கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு 10 வயசு பிள்ளை கூட என்ன என்ன அடிச்சு போட்டுரும், அப்படி ஆயிட்டேன் நான். ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ 10 ವರ್ಷದ ಮಗು ಕೂಡ ನನ್ನನ್ನು ಹೊಡೆದಾಕ್ಬಿಡ್ತಾನೆ, ಹಂಗಾಗ್ಬಿಟ್ಟೆ ನಾನು. கோபம் வந்தா 4-5 பேரை ஒண்டி அடிச்சிருவேன். ನನಗೆ ಕೋಪ ಬಂದ್ರೆ 4-5 ಜನ ನಾನು ಒಬ್ಬನೇ ಹೊಡಿತಾ ಇದ್ದೆ. இப்போ குட்டி பிள்ளை கூட என்ன அடிச்சிரும். ಇವಾಗ ಕುಟ್ಟಿ ಮಕ್ಕಳು ಕೂಡ ನನ್ನನ್ನು ಹೊಡೆದು ಬಿಡ್ತಾರೆ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? கிறிஸ்து எனக்குள்ள இருப்பதனால. ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನೊಳಗಿರುವುದರಿಂದ. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் திருச்சபையில ஒற்றுமையும் அன்பும். இது ரெண்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் கட்டாயமாய் திருச்சபையில வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவார். ದೇವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವುದು ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಐಕ್ಯತೆಯನ್ನ, ಇವೆರಡು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರು ಸಭೆಯನ್ನ ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ஹல்லேலூயா. 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 அதற்காக தான் கர்த்தர் உன்னை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿನೇ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. பிரிவு இருக்கிற இடத்துல நாம் சமாதானத்தை உண்டு பண்ணவர்களாக இருக்க வேண்டும். ಎಲ್ಲಿ ವಿಭಜನೆ ಉಂಟಾಗುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ನಾವು ಸಮಾಧಾನವನ್ನು ತರುವವರಾಗಿರಬೇಕು. இவன் கதையை கேட்டு போய் அவன்கிட்ட போட்டுட்டு தெரியாம இருக்க கூடாது. ಇವನ್ ಕತೆ ತಗೊಂಡೋಗಿ ಅವನ ಹತ್ರ ಆಗ್ಬಿಟ್ಟು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋನ್ ತರ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் மேல கர்த்தருடைய சாபம் வரும் அப்படி செஞ்சா. ನೀನು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಶಾಪ ಬರ್ತದೆ. நல்லதை பேசுவோம், ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾತಾಡೋಣ. கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்போம். ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
முக்கியமான ஒன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். ನಾನು ಮುಖ್ಯವಾಗಿ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. ஒப்புரவாகுதல், ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದಿರೋದು, ரீகன்சிலேஷன். ஹல்லேலூயா. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಐಕ್ಯವಾಗಿರೋದು. பிரியமானவர்களே, நம்முடைய எதிரி பிசாசு தான். ನಮ್ಮ ವಿರೋಧಿ ಸೈತಾನನು ಮಾತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரையும் நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறணும். பிரியமானவர்களே, ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿ ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. நம்மை குறித்து என்னவென்ன பேசட்டும், ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾತಾಡ್ಲಿ, நாம் அவர்களை குறித்து நல்லதே பேசுவோம். ನಾವು ಅವರ ಬಗ್ಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾತಾಡೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரச்சனை பார்க்காம, ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೋಡದೆ, அந்த பிரச்சனைகள்லாம் தீக்கி எறிய வல்லவரான இயேசுவை பார்ப்போம். ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕಿತ್ತಾಕುವ ಯೇಸುವನ್ನು ನೋಡಬೇಕು. ನಾವು கிறிஸ்துக்குள்ள ஒன்றுபடுவோம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಒಮ್ಮನಸ್ಸಾಗಿರೋಣ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். நான் ஒரு பாடலை பாடி என்னுடைய பாஸ்டர் கிட்ட என்னோட மைக் கொடுத்துறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಹೋರಾಟ ಸಮಸ್ಯೆಗಳಿದ್ದರೂ ಕೂಡ, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வேஸ்ட் தான். பிரியமானவர்களே, ಕ್ರಿಸ್ತನಿಲ್ಲದ ಜೀವಿತ. ஆகினாலே நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்து திருச்சபை இடம் கொள்ளாத மட்டும் ஆண்டவர் திருச்சபை மிகப்பெரிய வளர்ச்சி அவர் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. ஸ்தோத்திரம் ராஜா. அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தர்மியான மதியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தர்மியான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த திருச்சபையின் போதற்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். கிருபையாய் நீர் கொடுத்த அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய மகா பெரிய கிருபை கர்த்தாவே தொடர்ந்து பிள்ளைகளை தாங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன்.
உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து ராஜா இன்னும் அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்து போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீங்க சந்திங்க ராஜா. இந்த திருச்சபையும் கர்த்தாவே ஆதி திருச்சபையை போல கர்த்தாவே வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பிலும் கர்த்தாவே பாசத்திலும் ஆண்டவரே இதோ ஒற்றுமையிலும் கர்த்தாவே அநேகர் கண்டு ஆச்சரியப்படுகிற ஒரு திருச்சபையாய் கர்த்தாவே இந்த திருச்சபை வளர நான் ஜெபிக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் நீங்க அன்பாய் அவர்களை தொடுங்க ராஜா. அப்பா எவ்வளவாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறீர், எவ்வளவாய் கர்த்தாவே அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் நீர் அல்லவா ராஜா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு கர்த்தாவே ஈடு இணையாய் நாங்கள் எண்ணத்தை கொடுப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ ராஜா எங்களை இந்த மதிய வேலையிலே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆற்றுங்க தேற்றுங்க ராஜா. ஒரு மன ஆவியை எங்களுக்கு கொடுங்க. உமக்காக கர்த்தாவே எல்லாவற்றையும் சகிக்கவும் உமக்காக எல்லாவற்றையும் தாங்கவும் எங்களுக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும்படிக்காய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் வல்ல பிதாவே. ஆமென்.